பால் எல்லோருக்கும் அவசியமான ஒன்று. தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக பசும்பால் சிறந்தது. ஆனால் பாலோட காஃபி பவுடர் சேர்த்து சாப்பிட்றதால அந்த பாலோட பெனிஃபிட் நமக்கு சரியாக கிடைக்கிறதில்ல. அதுக்கு பதிலாக அஜீரணம், பசியின்மை இதெல்லாம் தான் நமக்கு கிடைக்கிது. இந்த காஃபி குடிக்கிறதால நம்ம நரம்புகள் விரைக்க செஞ்சு தெம்பை உண்டு பண்ணுது. ஆனால் இதனால் நாளடைவில் நமக்கு நரம்பு தளர்ச்சியும் பலகீனமும் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மோர் கூட எவ்வளோ வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் இஞ்சியோ பச்சை மிளகாயோ கடுகு தாளிப்பு இதெல்லாம் பண்ணாமல் சாப்பிட்றப்போ நமக்கு மோரால் கிடைக்கிற ஆரோக்கியம் சரியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல்லுப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இன்னும் நிறையா ஆசனங்கள், அதோட மகிமைகள், உணவு, உடல் பற்றிய பல விஷயங்கள் இந்த புக்கில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக படித்து பாருங்கள். இந்த புக்கோட லிங்க் கிடைக்கல. ஸோ பப்ளிஷிங் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.